ரெண்டு பேரும் வாங்கம்மா, இதுதான் உங்க ரூமு. ஏ அம்மா, என்ன பெரிய ரூமு. சின்ன பொண்ணு, ரூம பத்தியா? ஆமாக்கா. ஏம்மா, உங்க ரெண்டு பேருக்கும் இந்த ரூமு பத்தும் தானே? சின்ன பொண்ணு, மூஞ்சில எதுவும் காட்டிக்காம இரு. சரிக்கு. சின்ன பொண்ணு வசந்தி, இந்த ரூமு உங்களுக்கு போதுமா? போதுங்க. எங்க வீட்ல எங்க ரூமே இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும், பெரிய பெட்டா இருக்கும். சரி பரவாயில்ல, வந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஐயோ, பெட் சின்னதாயிட்டோ. வேணும்னா எங்க பெட்ரூம்ல தூங்குறீங்களா? அங்க பெட் நல்லா பெருசா இருக்கும். இக்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டக்கா, நாங்க இந்த ரூம்லயே படுத்துக்கிட்டோம். என்ன ஒரு 2-3 நாளைக்கு தானே? ஆமா, 2-3 நாளைக்கு தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிம்மா, அப்ப நீங்க இந்த ரூம்ல படுத்துக்கோங்க. உங்க பேக் எல்லாம் நான் எடுத்துட்டு வந்து இங்க வைக்க சொல்லேன். பாத்ரூம் அந்த இந்த பக்கம் இருக்கு. நீங்க குளிக்கிறதா இருந்தா குளிச்சுட்டு வாங்கம்மா. சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிட்டு. என்ன சாப்பாடுக்கா? வெஜிடேரியனா நான்வெஜ்ஜா? இல்லம்மா, கல்யாணத்துக்கு 1 மாசம் முன்னாடில இருந்தே நம்ம வீட்டை நான்வெஜ் எல்லாம் வாங்க மாட்டோம். கல்யாணம் முடிச்சு ஒரு வாரத்துக்கு நான்வெஜ் இருக்காது. அதுக்கப்புறமா நான்வெஜ் சாப்பாடு விருந்து வச்சிருவோம். நான்வெஜ் இல்லையோ சின்ன பண்ணு, பாரு வெஜிடேரியனுக்குல இவ்வளோ பில்டப். ஏதோ ஒண்ணுக்கா, வெரைட்டியா கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான்வெஜ் விருந்து உங்களுக்கு வச்சுதான் நான் இங்கேருந்து உங்களை அனுப்புவேன். நம்ம வீட்டுல தான் யாரும் சாப்பிட மாட்டோம். மத்தபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எல்லாம் பேஷா விருந்து வச்சிடலாம். அப்புறம் வெஜிடேரியன் அப்படின்றதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க, நல்ல வெரைட்டியா நிறைய செஞ்சிருக்கோம். அப்படியாக்க? அப்படி என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க? ஒரு லிஸ்ட் சொல்லுங்க பாப்போம். வசந்திக்கு ஒரே காமெடி தான். இல்லக்க, நிஜமாவே கேக்கேன். என்ன செஞ்சிருக்கோம்னா, இட்லி தோசை இருக்கு. தோசையே ஒரு 4-5 வெரைட்டில பண்ணிருக்கோம். அப்புறமா பூரி பொங்கல் சப்பாத்தி இருக்கு. தோசையில ஒரு 4-5 வெரைட்டி, ஊத்தாப்பம், பொடி தோசை, பூண்டு தோசை, நெய் ரோஸ்ட், மசாலா தோசை. அப்புறமா ஸ்வீட் பண்ணிருக்கோம், கேசரி பண்ணிருக்கோம், காஃபி டீ ரெண்டுமே இருக்கு, பாதாம் பால் இருக்கு, பால் பணியாரம் பண்ணிருக்கோம். வேற ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க, செஞ்சிடலாம். போதுங்க, நைட்டு நம்மளாம் ரொம்ப சாப்பிட மாட்டோம்ல. ஆமா, எனக்கு உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் தெரியாது, அதனால எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இக்கா எல்லாத்தையும் நீங்களா செஞ்சீங்க? இல்ல சின்ன பொண்ணு, இன்னைக்குல இருந்து சமையலுக்கு ஆள் வச்சிருக்கேன். வேலையெல்லாம் சேர்த்து எனக்கு செய்ய முடியாதுல, அதனால ஒரு 2-3 பேர் வருவாங்க சமைக்கிறதுக்கு. மாறி வீடு கூட்டி தொடச்சி பெருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு 2 பேரை சொல்லியிருக்கேன். அவங்களும் வந்துருவாங்க. அப்ப ஆக மொத்தத்துல உங்களுக்கு வேலையே கிடையாது. எப்படி வேலை இல்லாம இருக்கும்? எங்களுக்கும் எக்கச்சக்கமான வேலை இருக்கதான் செய்யி. என்ன பண்ணதுக்கு? இந்த சமையல் வேலை, கிளீனிங் வேலையெல்லாம் எனக்கு பண்ணதுக்கு நேரம் கிடையாது. வெளியே தான் நிறைய வேலை இருக்கு. சரி, நீங்க குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடுவோம். மதி நாளைக்கு நீங்க எங்கேயும் வெளியே போறீங்களா? அதை பத்தி எங்களுக்கு தெரியலக்கா. ராணிய காட்ட அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இல்ல, உங்க எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு துணி எடுத்து தரணும்னு நினைச்சேன், அதுக்குதான். ஐயா, அதெல்லாம் எதுக்குக்கா? வேண்டாம். என்ன வசந்தியக்கா அதிசயமா ட்ரெஸ் வேண்டான்னு சொல்லுது? என்னக்க நிஜமாவே உங்களுக்கு ட்ரெஸ் வேண்டாமா? சும்மா இரு சின்ன பொண்ணு, அப்படி யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? ஃபர்ஸ்ட் அப்படிதான் சொல்லணும். அங்க ஒரு 2-3 வாட்டி கேட்பாங்களா, 3ஆவது வாட்டி சரி உங்களுக்காண்டி வாரேன் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் நீ என்னைக்கு கத்துக்க போற? பேசாம நின்று நான் பேசிக்கிறேன். என்னாச்சு வசந்தி, எதுவும் சொல்ல மாட்டேங்க? ஏக்கா, உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட செலவெல்லாம் இருக்கும்க்கா. இதுல எங்களுக்கு வேற துணி எடுத்து தரணுமா? இல்லம்மா, நான் கூப்பிட்டேனுக்காக நீங்க அங்க இருந்து கல்யாணத்துக்காண்டி வந்திருக்கீங்க. அதனாலதான் எல்லாருக்கும் நான் துணி எடுத்து தரணும்னு நினைச்சிருக்கேன். நாளைக்கு எல்லாருக்கும் நம்ம துணி எடுக்க போறோம். அப்புறமா நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வேணும்னா எங்கேயாவது வெளியே போதா இருந்தா போயிட்டு வாங்க. நாளைக்கு நம்ம வெளியே போறோம். மரியா மருமாளுக்கு ஒரு 2 நெக்லஸ் எடுக்கணும்னு நினைச்சேன்னா நகை கடைக்கு போயிட்டு அப்படியே துணியெல்லாம் எடுத்துட்டு வரலாம். சரிக்கா, நீங்க இவ்வளவு தூரம் வற்புறுத்துறீங்க, அதனால கண்டிப்பா நாங்க வரோம். சரிம்மா, அப்ப நான் ராணிட்டே செல்விட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். சரிக்கா, ஏதாச்சும் தேவைன்னா கேளுமா, கூச்சப்படாதீங்க. சரிக்கா, அதெல்லாம் நாங்க கேட்கோம். என்ன ஒரு நடிப்புக்க. ஆமா, அவங்க முன்னாடி நமக்கு ஒண்ணு கிடையாதுன்னு காட்ட விடாது. நம்ம கிட்டயே எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம வெளியே காட்டிக்கணும். அப்புறமா எல்லாத்துக்கும் ஆளந்து போய் கிடக்குற ஆளப்பறேன்னு நினைச்சிட கூடாதுல. ஆமாக்கா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். இக்கா ரூம் பாத்தீங்களா? இருங்க, இந்த பெட்ல இருந்து பக்கத்தே. சின்ன பண்ணே, பெட்டி எப்படி நல்லா இருக்கா? இக்கா பெட் நல்ல புசு புசுன்னு இருக்குக்கா. அப்படியா? இரு நானே இருந்து பாக்கேன். அட ஆமா, பெட் நல்ல புசு புசுன்னு தான் இருக்கு. இக்கா 2-3 நாள் இந்த பெட்ல நல்லா தூங்கி எந்திரிச்சிடணும். சின்ன பண்ணே, அப்படி சொன்னது கேட்டியா? நாளைக்கு நம்ம எல்லாம் துணி எடுக்க போறோமா? ஆமாக்கு. ஐயோ, எனக்கு நினைச்சாலே ஒரே குஷியா இருக்கு. நம்ம இந்த கல்யாணத்துக்கு மட்டும் வராம இருந்திருந்தா? நாமளா வந்திருப்பேன். இல்லக்கா, ஒருவேளை உங்க வீட்டுல விடாம இருந்திருந்தா? அந்த ஆளுகிட்ட யாரு பெர்மிஷன் கேக்குறா? அவன் நான் இல்லாம நல்லா ஜாலியா தான் இருப்பான், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சின்ன பண்ணே, நான்வெஜ் இல்லைன்னு சொன்னதும் எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வெஜிடேரியன்ல ஒரு லிஸ்ட் ஒண்ணு சொன்னாங்க பாரு. ஆமாக்கா, நம்ம இவ்வளவு பேருக்காண்டி என்ன வெரைட்டியா சமைச்சு வச்சிருக்காவ. ஆமா, தோசையிலே 5 வெரைட்டியா, கேட்டியா? ஆமாக்கா, ஸ்வீட்டே 4-5 வெரைட்டில இருக்கு. காஃபி டீ பத்தாதுன்னு பதாம் பால் வெல்லம் வச்சிருக்காங்க. தோசை, இட்லி, பால் பணியாரம், பூரி, சப்பாத்தி, பொங்கல். ஏ அம்மா, இன்னைக்கு நைட் எல்லாம் சாப்பிட்டாலும் முடியாது போல இருக்கே. ஏக, இப்ப நம்ம குளிச்சுட்டு போய் சாப்பிடுவோம். இப்போ ஒரு 7:30-8 மணி இருக்குமா, மாதிரி ஒரு 10 மணிக்கு திருப்பியும் போய் சாப்பிடுவோம். அந்த ஏனி எல்லாரும் இருந்து பேசிட்டு இருப்பாங்களா, மாதிரி ஒரு 12 மணிக்கு திருப்பியும் போய் சாப்பிடுவோம். ஆமா, இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. ஆனா 2-3 வாட்டி போய் சாப்பிட்டா நம்மளை பத்தி எதுவும் தப்பா நினைச்சுப்பாவளோ? ஏங்க தப்பா நினைக்க போறவ? நமக்காண்டி தானே செஞ்சு வச்சிருக்காங்க. நாம போய் நல்ல வயர் முட்டை சாப்பிடுவோம். ஆமா பத்தியா, எதுக்கு நம்மள தப்பா நினைக்க போறவ? நாம போய் சாப்பிடுவோம், மாறி வந்து தூங்குவோம், திருப்பியும் போய் சாப்பிடுவோம், திருப்பி வந்து தூங்குவோம். நம்மள நம்பிதானே அவ்வளவு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காவ, மாதிரி வேஸ்டா போயிடும்ல.
ஆமாக்கா நீங்க சொல்லதும் கரெக்ட் தான். சரி இருங்க, பாத்ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். அந்த நீ குளிச்சுட்டு வரேன், நம்ம 2 பேரும் கீழே போலாம். சரி சின்ன பொண்ணு, நம்ம இன்னைக்கு ஒரு 2-3 வாட்டி சாப்பிடணும்னு நினைச்சிருக்கோம். 3வது வாட்டி சாப்பிட்டதோட வந்து படுத்தணும். காலையில எந்திரிச்சு நம்ம ட்ரெஸ் எடுக்க போகணும்ல. ஆமாக்கா நீங்க சொன்னது கரெக்ட் தான். அப்புறம் அந்த அக்கா சொன்னது கவனிச்சியா? நகை என் மருமகளுக்கு 2-3 நெக்லஸ் எடுக்கணுமா. ஆமா, சமூகம் பெரிய இடம் தான். போறதுக்குள்ள என்னெல்லாம் முடியுமா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஜாலியா வீட்டுக்கு போறோம். ஓகேக்கா. சரி நான் போய் குளிக்கட்டா இல்ல நீ போறியா? ஏக்க நான் போய் குளிச்சுட்டு வரேங்க, எனக்கு ஒரு 2 நிமிஷம் போதும். சரி சரி போ போ. ஏக்கு இந்த பெட் பாத்தீங்களா? என்ன புசு புசுன்னு இருக்கு. ஆமா லட்சுமி, நம்ம வீட்டு பெட்ல எல்லாம் படுத்தா கல்லுக்கு மேல படுக்க மாதிரியே இருக்கும். அதுக்கு தரையிலே படுத்துருவோம்னு பாய வச்சு கீழே படுத்துருவோம். ஆமாக்க, இந்த மாதிரி பெட்ல எல்லாம் படுத்தா காலையில நமக்கு எந்திரிக்க தோணுமா? ஆமா, நல்லா இழுத்து போட்டுட்டு உறங்க தான் தோணும். ஒரு வேலையும் நடக்காது. அதுக்கு நம்ம விட்டு பெஞ்சு அந்த தரையில படுக்கிறது தான் கொஞ்சம் இதமா இருக்கும். 4 மணி ஆனா அலாரம் கேட்டது எந்திரிக்க தோணும். இந்த பெட்ல இப்படி ஏசிய போட்டு தூங்குனா எங்க காலையில எந்திரிச்சு நம்ம வேலையை பார்க்க தோணும். ஆமா லட்சுமி, நீங்க சொல்லதும் கரெக்ட் தான். நமக்கு இந்த வெறும் தரையில படுத்து எந்திரிச்ச மாதிரியே இருக்காது. அது மட்டும் கிடையாதுக்கா, நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊர்ல எல்லாம் எந்த வீட்லயாவது ஏசி இருக்கா? வெளிய கயிற்று கட்டில போட்டு ஒரு 10 நிமிஷம் அதில் படுத்தாலே போதும். என்னானி குளிருது. அப்படியே உள்ள போய் தூங்கிட்டாலே போதும். ஆமா, கிராமத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதுக்கு ஏசி? நைட் ஆனா நல்ல குளுகுளுன்னு காத்தடிக்கும். இங்கெல்லாம் எங்க பார்த்தாலும் இவ்வளோ பெரிய கட்டிடமா இருக்கு. எம்மா, எப்படிதான் இப்படியெல்லாம் இருக்காங்களோ தெரிய மாட்டேங்குது. நமக்குலாம் நம்ம ஊரு தான். ஒரு 2-3 நாளைக்கு மேல எங்கேயும் நிக்க முடியாது. ஆமாக்கா நீங்க சொல்றது கரெக்டு தான். ராணி, செல்வி, மைனி வாங்க மைனி. ராணி, செல்வி, லட்சுமி 3 பேருக்கு ரூமு ஓகே தானே? என்ன இவ்வளோ பெரிய ரூமை கொடுத்துட்டு ஓகே தானேன்னு கேட்குறீங்க? ஆமா மைனி, எங்க 3 பேருக்கு இந்த பெட்ல படுக்க முடியும். நாங்க பெட்லயே படுத்துக்கிடலாம். அதுதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் ராணி. பெட்டு பத்துமா இல்ல எக்ஸ்ட்ரா பெட் எதுவும் வேணுமா அப்படின்னு. எனக்கு கீழே படுக்கிறதுக்குன்னா குளிரும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மைனி, இந்த பெட்டே போதும். நாங்க 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துருவோம். என்ன மைனி, நாங்க 2 பேரும் குண்டா இருக்கோமே, லட்சுமி அக்காளுக்கு இடம் பத்துமா இல்லையான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களோ? அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நெருக்கமா படுத்தாலும் நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் பெட் எதுவும் வேணும்னா எக்ஸ்ட்ரா பெட் இருக்கு. இல்ல மைனி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நாங்கள் இதிலே படுத்துக்கிடுவோம். அம்மாக்கும் அப்பாக்கும் கீழே இருக்க ரூமை கொடுத்துட்டோம். பிள்ளைங்களுக்கும் பக்கத்தில் ரூமு தான். வசந்தியும் சின்ன பொண்ணுக்கும் ஒரு ரூமை கொடுத்துட்டோம். வசந்திக்கு சின்ன பொண்ணுக்கும் இங்கே படுத்துக்கிடலாம். ஆனால் அவங்க தான் செப்பரேட்டாக ரூமு வேணும்னு அங்கே போயாச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏகப்பட்ட ரூம் இருக்கு இந்த வீட்டுக்குள்ள. மைனி, இவ்வளோ ரூம் இருக்கே, எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க? மேலே இருக்கிற ரூமெல்லாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி வெளியே இருந்து ஆளை கூப்பிட்டு க்ளீன் பண்ணி வச்சிருவேன். பெட்ரூமு அப்படி இப்படின்ட்டு எல்லாம் எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வந்தாதான் மேலே இருக்கிற ரூமையே திறக்கிறது. பெரியவனுக்கு ரூமு மட்டும்தான் மேலே இருக்கு. சின்னவன் கீழே ஒரு ரூமில் தான் படுப்பான். அவன் ரூமை மட்டும் டெய்லி க்ளீன் பண்ணி விட்டுருவேன். பெரியவன் ரூமை மட்டும். மற்ற ரூம் எல்லாம் ஆளை வச்சு க்ளீன் பண்ணுறது. என்னால் எப்படி இவ்வளவு ரூமையும் க்ளீன் பண்ண முடியும்? ஆமாம், நாங்கள் அதை தான் பேசிட்டு இருந்தோம். வீடு இவ்வளோ பெருசாக இருக்கே, எப்படி அங்கே இந்த மைனி எல்லாத்தையும் தொடச்சி கழுவி போடுவாங்க அப்படின்ட்டு. சரி, நீ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான் தான் வந்தேன். நாளைக்கு காலையில எந்திரிச்சு காலையில் உள்ள சாப்பாடு சாப்பிட்டதோடு எல்லாரும் கிளம்பிருங்க. நம்ம வெளியே போய் துணி எடுத்துட்டு வருவோம். கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் துணி எடுக்கணும்ல. ஐயா மைனி, என்ன சொல்லுவீங்க? ஆமா, எல்லாரும் அங்கிருந்து நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்குலாம் ஒரு துணி எடுத்து தரலனா? ஐயா என்ன மைனி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாமே இருக்கு. இப்போ அன்னைக்கு கோயில் கொடைக்கு எடுத்தது எல்லாமே இருக்கு. நாங்கள் அதையே கட்டிக்கிடுவோம். ஆமா, ஏற்கனவே நிறைய செலவு இருக்கும். இதில் துணியெல்லாம் எடுக்கிறது வேண்டாக்கா. இருக்கட்டும், எல்லாரும் நம்ம வீட்டுக்கு முத வந்திருக்கீங்க. உங்களுக்குலாம் ஒரு துணி எடுத்து தந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல. ஐயா என்ன மைனி, நீங்க வேற, நாங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கோம். எல்லாருக்கும் எடுத்துருவோம். இங்க பேசாம இருங்க. சரி என்ன மைனி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க சும்மா இருங்க. நான் சொல்லியாச்சு, அவ்வளவுதான். காலையில எந்திரிச்சு சாப்பிட்டதோடு எல்லாரும் கிளம்பிருங்க. இங்க பக்கத்துல துணி கடையில போய் எல்லாருக்கும் துணி எடுத்துட்டு வருவோம். மரியா மருமகளுக்கு ஒரு நெக்லஸ் எடுக்கணும்னு நினைச்சேன். அதையும் போய் எடுத்துட்டு வந்துருவோமா? இங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி சொல்லுங்க, செலக்ட் பண்ணலாம். அதனால என்ன எடுத்துடலாம். மத்தபடி கல்யாணத்துக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? ஆமா, அவனுக்குள்ளது அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் எடுத்துட்டான். எனக்குள்ளது எங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வந்தவல்ல, அவங்களுக்குலாம் துணி எடுத்து கொடுத்தேன். அதுல அப்படியே எனக்குள்ள சேலையை எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். உங்க எல்லாருக்கும் அன்னைக்கு வரும்போதே எடுத்துட்டு வரணும் தான் நினைச்சேன். சரி, அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கட்டும் தான் எடுக்கல. ஆனா அன்னைக்கே பைசா கொடுத்துருந்தா நீங்க எடுத்து பிளவுஸ் எல்லாம் தைச்சிருப்பீங்களோ? இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல கல்யாணத்துக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாள்ல தைச்சு கொடுத்துருவாங்க. நம்ம நாளைக்கே போனாதான் சேலையை எடுத்துட்டு அப்படியே பிளவுஸையும் தைக்க கொடுத்துட்டு வர முடியும். சரி என்ன இந்த அக்கா இப்படி இருக்காங்க? நமக்குலாம் போட்டு எதுக்கு ட்ரெஸ் எடுத்து தரணும்? சே, எனக்குலாம் ஒரு மாதிரி இருக்கு. ஜனனி கேண்டி தான் வர வேண்டியதா போச்சு. சரி என்ன பண்ணதுக்கு? இவ்வளோ வற்புறுத்தும் போது நம்ம வேண்டான்னா சொல்ல முடியும்? சரி மைனி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நாங்க வேண்டான்னு சொன்னா நல்லா இருக்காது. சரி, சிந்து எப்ப வரா? நீங்க ஏதாச்சும் கேட்டீங்களா ஃபோன் அடிச்சு? அவன் நிச்சயதார்த்தத்துக்கு அன்னைக்கு காலையில வந்துருவேன் அப்படின்னா. ஆமா, இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு. நிச்சயதார்த்த வேலையெல்லாம் முடிஞ்ச மைனி? ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு காலையில நம்ம போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வரும்போது பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துடணும். அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து பூவெல்லாம் கட்டி வச்சிடலாம். இதுக்கு போட்டு ஒரு ஆளை பார்க்கண்டாம்ல. ஆமா, நீங்க என்ன வேலை இருக்குனாலும் சொல்லுங்க, நாங்க செஞ்சிருவோம். எங்களுக்கு சும்மையே இருக்கிறதுக்கும் நல்லா இருக்காது. அதெல்லாம் நான் கூச்சப்பட மாட்டேன். எதுனாலும் நான் கேட்பேன். நீங்க கவலைப்படாதீங்க. சரி, எல்லாரும் குளிச்சுட்டு வாங்க சாப்பிட்டதுக்கு. சரி மைனி. ராணி, நீ ஒரு நிமிஷம் வாய. என்ன வார மைனி.
ஏக்கா எதுக்குக்கா உன்னை மட்டும் கூப்பிடுறாங்க? தெரியலையே செல்வி எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு. விக்ரம் வந்துட்டியாடா? போ, அத்தை எல்லாம் தான் உள்ளதா இருக்காங்க, எல்லாரையும் பார்த்து பேசிட்டு வா. இவ்வளவு நேரமா இவனுக்காண்டி தானே நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்தா இதுதான் என் பையன் பெரியவன் விக்ரம். அட கல்யாண மாப்பிள. வணக்கம் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஆமாய்யா நாங்க நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. பையன் நல்லா அழகா இருக்கான் பத்தியா செல்வி? ஆமாக்கா, வேலை விஷயமா வெளியே போயிருந்தான், அதான் இவ்வளவு லேட் ஆயிட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மைனி, கல்யாணம்னா அப்படிதானே இருக்கும், கொஞ்சம் வெளியவும் நமக்கு மேல இருக்கதான் செய்யும். ஆமா ஆண்டி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்வைட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதான் வெளியே போயிருந்தேன். அப்புறம் நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. இதுல யாரு ராணி ஆண்டி, அப்புறமா யாரு செல்வி ஆண்டி? இந்த ஃப்ரெண்ட்ல நிக்கிறது தான் ராணி, ரெண்டாவது நிக்கிறது செல்வி. 2 பேரும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கீங்க. ஆமா, ராணி எப்பவுமே சாரி தான் கட்டுவா. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு சுடிதார் போட்டிருக்கா. இப்ப நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது ராணிக்கு ஒரு 2-3 சுடிதார் வாங்கி கொடுக்க வேண்டியதான். என்ன ராணி எடுத்துருவோமா? வாங்கக்கா, நீங்க வேற அவ்வளவு தூரத்துல இருந்து வரமே, சேலை கட்டிட்டு வர கஷ்டமா இருக்குமே சொல்லிட்டு சரின்ட்டு சுடிதார் போட்டா நீங்க எல்லாரும் என்ன சேர்ந்து கிண்டல் அடிக்கீங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு, அதனாலதான் சொன்னேன். சரி ராணி, நீங்க எல்லாம் ரெடி ஆகுங்க. மைனி நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? ஆமாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், ஒரு நிமிஷம் வாயேன். வாரேன். ஆமா, பெரியவனை காட்டிட்டேங்க, சின்னவன் அவன் 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 கொஞ்சம் வெளியே போயிருக்கான், வந்துருவான், வந்ததும் கூப்பிட்டு வந்து காட்டுங்க. ம் அவன் வெளியே வந்தாதானே ரூமுக்குள்ள இருந்து. இப்ப எப்படி இவனை வெளியே கூப்பிட்டு வரதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இவங்க வேற அவனை கேட்டுட்டே இருக்காவ, இதுல கல்யாணத்தை வேற எப்படி பேசுறதுக்கு? என்ன மைனி ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல ராணி, சரி நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க. சரி மைனி. விக்ரம் எப்படியாவது அவன்கிட்ட போய் பேசுடா, எல்லாரும் அவனை தான் கேட்டுட்டு இருக்காவ. இப்ப உன்னையும் பார்த்தாச்சா, இதுக்கப்புறம் அவன் எங்கன்னு கேட்பாவ, நம்ம என்ன சொல்ல முடியும்? எனக்கும் அதாம்மா ஒன்றும் புரியல. ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கலாம், வேற என்ன செய்யுதுக்கு? அவன்கிட்ட போய் நான் பேசினா என் மேல கோவப்படுதான். மாதிரி கல்யாணம் அதுவுமா வீட்டை விட்டு எங்கேயாச்சும் போயிட்டானா என்ன பண்ணதுக்கு? ஏண்டா அவன் உன் கல்யாணத்தை பார்க்க கூட வரமாட்டானாடா? எனக்கு ஒன்றும் தெரியலம்மா, என்னால முடிஞ்ச வரைக்கும் எப்படியெல்லாம் பேச முடியுமோ நான் பேசி பார்த்துட்டேன். இன்னும் ஒரே ஒருக்க ட்ரை பண்ண விக்ரம், எப்படியாவது சத்யாவை அவன் கண்ணுல காமிச்சிட்டான்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அவளை பார்க்கறதுக்காக வச்சு அவன் வெளியே வருவாங்களா? ஏமா, அந்த பிள்ளை அஞ்சு மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி சத்யாவோட கேரக்டரும் அஞ்சுவோட கேரக்டரும் சேம் கிடையாதுமா. அந்த பொண்ணு ரொம்ப வாயாடி, அது பேசிக்கிட்டே இருக்கு. அஞ்சு என்னைக்காவது வாயை திறந்து பேசி நம்ம பார்த்துருக்கோமா? அவனுக்கு தொண பேசினாலே பிடிக்காது, சத்யா தொண பேசிக்கிட்டே இருக்கா. இப்படிமா 2 பேருக்கு செட் ஆகும். டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அவனை எப்படியாவது ரூமை விட்டு வெளியே வர மாதிரி பண்ணு, அவ்வளவுதான். சரிம்மா, அவங்க பார்த்துட்டே இருக்கவ, நீ வா. நான் ராணியத்துக்கிட்டையும் பேசணும் இந்த கல்யாண விஷயம் பத்தி. ஏமா, இப்போதைக்கு நீங்க எதுவும் வாயை திறக்காதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எடுத்தோம் பிடிச்சோன்ட்டு என்ன டிசிஷன் எடுத்தாலும் அது கரெக்டா வராது. அப்பா சொல்லியிருக்காங்கல்ல, பேசாம இருங்க, நாங்க பாத்துக்கிட்டோம். சரியா, நீ எப்படியாவது அவன்கிட்ட போய் பேசு. சரிம்மா, நீங்க வாங்க.